தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தென்காசி மாவட்டம் கரிவலமந்தநல்லூர் அருகே சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான சங்க காலத்து செங்கல் படிக்கிணறு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு தென்காசியில் தமிழக தொல்லியல் துறை கண்டுபிடித்துள்ள இந்த பிரம்மாண்ட கட்டுமானம் பெரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 4 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த சதுர வடிவ படிக்கிணற்றில் மக்கள் கீழே இறங்கி செல்வதற்காக கல்லாலான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் வரலாற்று தொடக்க காலத்தை சேர்ந்த செங்கற்களால் ஆன முதலாவது படிக்கிணறு இதுவே ஆகும் என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள செங்கற்களின் அளவுகள் கீழடி மற்றும் பூம்புகார் போன்ற வரலாற்று தலங்களில் கண்டறியப்பட்ட செங்கற்களின் அளவோடு ஒத்துப்போவதாகவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மதுரை மற்றும் மேற்கு கடற்கரையை இணைக்கும் பண்டைய வணிக பாதையில் இந்த தலம் அமைந்துள்ளது. கடந்த 1930களில் இதே பகுதியில் ரோமானிய தங்க நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது கிடைத்துள்ள இந்த கிணறு பழங்கால நீர் மேலாண்மைக்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது. மேலும் இந்த அகழ்வாராய்ச்சியில் இரும்பு காலத்தைச் சேர்ந்த மூடியுடன் கூடிய அழகிய சிவப்பு நிற பானை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் கழுத்து பகுதியில் வரிசையாக மயில்களின் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இது தவிர மிக உயர்தர வெண்கல பொருட்கள் மற்றும் இரும்பு உருக்கு ஆலைக்கான கழிவுகளும் இங்கு கிடைத்துள்ளன. இதன் மூலம் தென்காசி பகுதி அடுத்த கீழடியாக மாறுவதற்கு கூடுதல் வாய்ப்புகள் இருப்பதாக தொல்லியல் துறை ஆலோசகர் பேராசிரியர் ராஜன் தெரிவித்துள்ளார்.